இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியா நாட்டவர்களின் புகலிட கோரிக்கைகளை பரிசீலிப்பதை சுவிட்சர்லாந்து இடைநிறுத்தம். கார் வரியின் சுமையை குறைக்க ஜெனீவாவின் வரி ஆணையம் திட்டம் ஒன்றை முன்மொழிந்துள்ளது. பார்க்கிங் மீட்டரில் போலி QR குறியீடுகள். ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தும் ஓட்டுநர்களை குறிவைத்து மோசடி. சுவிட்சர்லாந்தின் துன்பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சிறார்களுக்கு மது மற்றும் புகையிலை விற்பனை செய்வதாக அதிர்ச்சிகர தகவல். சுவிட்சர்லாந்தின் ஃபெடரல் தகவல் தொடர்பு அலுவலகம் நடத்திய ஆய்வில் ஊடகங்களை சரியாக புரிந்து கொள்வதில் சுவிஸ் மக்களுக்கு சிரமங்கள் உள்ளதாக அறிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா? போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம். இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை. போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம். தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு. சிரியாவில் நிலவி வரும் குழப்பமான அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகள் சிரியா நாட்டவர்களின் புகலிட கோரிக்கை விண்ணப்பங்கள் பரிசீலனையை நிறுத்தியுள்ளன. அதேபோல சுவிட்சர்லாந்து அரசும் சிரியா நாட்டவர்களின் புகலிட கோரிக்கைகளை பரிசீலிப்பதை இடைநிறுத்தியுள்ளது. சிரியாவில் அசாத் அரசு கவிழ்ந்துள்ள நிலையில் இப்போது சிரியா நாட்டவர்களுக்கு புகலிடம் அளிக்க சரியான காரணங்கள் உள்ளனவா என்பதை துல்லியமாக மதிப்பீடு செய்யும் நிலையில் சுவிட்சர்லாந்து இல்லை என சுவிஸ் அரசு தெரிவித்துள்ளது. ஜெனீவா வரி ஆணையம் காபனீரொக்சைடு உமிழ்வுகளை அடிப்படையாகக் கொண்டு சமீபத்தில் அறிமுகமான கார் வரி முறையால் ஏற்பட்ட சுமையை குறைக்க புதிய திட்டங்களை முன்மொழிந்துள்ளது. இதற்கு முன்பு பழைய வரி அமைப்பால் பல கார் உரிமையாளர்கள், குறிப்பாக பழைய வாகனங்கள் மற்றும் மோட்டார் ஹோம்கள் கொண்டவர்கள் கடுமையான வரிச்சுமையை எதிர்கொண்டனர். இந்நிலையில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய முன்மொழிவுகளின் அடிப்படையில் வரி அதிகரிப்புக்கான வரம்பு 3 ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. பழைய கார்கள் வரி உயர்விலிருந்து விடுவிக்கப்படும். மேலும் மோட்டார் ஹோம்களுக்கு காபனீரொக்சைடு உமிழ்வுகளுக்கு பதிலாக அவற்றின் எடையின் அடிப்படையில் வரி விதிக்கப்படும். இந்த புதிய முன்மொழிவுகள் அங்கீகரிக்கப்பட்டால் கார் உரிமையாளர்களின் நிதி சுமை குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுற்றுச்சூழல் இலக்குகளை நிலைப்படுத்துவதோடு வாகன உரிமையாளர்களின் நலனையும் கருதி இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லூசர்னில் ட்விண்ட் செயலியை பயன்படுத்தி ஆன்லைன் கட்டண முறையில் பணம் செலுத்தும் ஓட்டுநர்களை குறிவைத்து மோசடிக்காரர்கள் பார்க்கிங் மீட்டர்களில் போலி QR குறியீடுகளை வைத்துள்ளனர். இந்த போலி குறியீடுகள் பயனர்களை மோசடியான இணையதளங்களுக்கு திருப்பி அவர்களின் வங்கி விவரங்களை திருட முயற்சிக்கின்றன. நகரில் பல இடங்களில் இந்த போலி குறியீடுகளை போலீசார் கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியை தடுக்க அதிகாரிகள் மக்களை அதிக விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் குறியீடுகளை ஸ்கேன் செய்வதற்கு முன் அவற்றை கவனமாக ஆய்வு செய்யவும், அறியாத இணையதளங்களில் வங்கி விவரங்களை பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமாற்றுதலுக்கு ஆளானவர்கள் உடனடியாக தனது வங்கியை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புகார் அளிக்க காவல்துறையுடன் தொடர்பு கொள்வது அவசியம் எனவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
துன் பகுதியில் சமீபத்திய சோதனைகளின் போது 1/3 வணிக நிலையங்கள் மற்றும் நிகழ்வு அமைப்பாளர்கள் சிறார்களுக்கு மது மற்றும் புகையிலை விற்றனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இளைஞர் பாதுகாப்பு சட்டங்களை மீறிய 26% வணிகங்களில் மொத்தம் 73 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. துன், ஹெய்ம்பர்க், ஸ்பீஸ், ஸ்டெஃபிஸ்பர்க், யூடென்டோர்ஃப் மற்றும் உட்டிஜென் நகராட்சிகள் இந்த சோதனைகளை நடத்தின. சில சந்தர்ப்பங்களில் ப்ளூ கிராஸ் பெர்ன் சோலோதர்ன் ஃப்ரீபர்க் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டனர். உணவகங்கள், கடைகள், நிகழ்வுகள் மற்றும் விநியோக சேவைகள் இந்நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சோதிக்கப்பட்டன. மேலும் சட்டத்தை மீறும் இவ்வாறான வழக்குகளில் விற்பனையாளர்களுக்கு முதலில் எச்சரிக்கை வழங்கப்படும். மீண்டும் மீறினால் 3 மாதங்கள் வரை மதுபானம் மற்றும் புகையிலை விற்பனை தடை விதிக்கப்படும். தற்போது இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விற்பனை ஊழியர்களை சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வுடன் வைத்திருக்க நகராட்சிகள் தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் ஊடகங்களை சரியாக புரிந்து கொள்வதில் பலருக்கு சிக்கல் இருப்பதாக ஃபெடரல் தகவல் தொடர்பு அலுவலகம் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கட்டுரைகளில் செய்திகள், கருத்துக்கள் மற்றும் விளம்பரங்களை வேறுபடுத்த சொல்லும் சோதனைகளில் பெரும்பாலோர் சிக்கலில் இருந்தனர். போலிடூல்ஸ் குழு நடத்திய ஆய்வின் அடிப்படையில் சுவிஸ் மக்கள் சராசரியாக 19 ஊடகங்கள் சார்ந்த கேள்விகளில் 1/3 மட்டுமே சரியாக பதிலளித்தனர். அதாவது முக்கிய செய்திகள் மற்றும் தகவல்களை அடையாளம் காண்பதில் மக்கள் பலருக்கும் சிரமம் உள்ளது. இது சுவிட்சர்லாந்தின் ஊடகப் பயன்பாடு குறித்த முதலாவது பெரிய ஆய்வாகும். இதில் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த முடிவுகள் ஊடகப் புரிதல் மேம்படுத்த அவசியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதை குறிப்பிடுகின்றன. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.